வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எந்த அலுவலகத்தில் இருந்து அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகத்திலேருந்து வந்திருக்கு, திருப்பூர் மாவட்டம். ஓகேங்களா. அப்போ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து தான் வரும். ஸோ என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க வெளியிட்ருக்காங்க அப்படின்னா 10ஆம் தேதி வெளியிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் முன்னாடியே தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னா 6ஆம் தேதி வந்துட்டு நடக்கும். அதாவது 8ஆம் தேதி 8ஆவது மாதம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகுது. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதில் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். அது எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நடக்கும். சம்பளம் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 11,000லேருந்து 35,000 வரைக்கும் மேக்ஸிமமாக அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே எந்தெந்த கிராமத்தில் அவங்க போடுவாங்க அப்படின்னா அங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த 16 கிராமத்தில் வந்துட்டு போடுவாங்க. ஓகேங்களா. இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதாவது இதெல்லாமே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற குக்கிராமம். ஓகேங்களா. இப்போ வேக்கன்சிஸ் இதெல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு எஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா முன்னுரிமை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னாலுமே முன்னுரிமை வந்து இருக்குது. எம்பிசி, டிஎன்சி, பிசி உமன், எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, ஓகேங்களா. அந்த மாதிரி ஜிடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரி வைஸ் வந்து அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது எஸ்சியில் வந்துட்டு ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க முன்னுரிமை வழங்கப்படும். அதே மாதிரி எதாவது தாய் தந்தை அற்றவங்க பிசி உமனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்டு தாய் தந்தை அற்றவரில் பிசி, அதாவது அதர் தென் பிசிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஜிடிலையுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மற்றது எல்லாமே பொது தான். ஓகேங்களா. ஜென்ரலில் தான் வரும். ஓகே. இப்போ கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபெயில் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அப்படி இருக்கவங்க நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் 10th வந்துட்டு தமிழ் மொழி வந்துட்டு கட்டாய பாடமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எழுதியிருக்கணும். அது பாஸோ ஃபெயிலோ அது தேவையில்லை. பட் தமிழில் வந்துட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். 10ஆம் வகுப்போடைய சான்றிதழ். ஓகேங்களா. அதாவது தோல்வி சான்றிதழாக இருந்தாலும் சரி, தேர்ச்சி சான்றிதழாக இருந்தாலும் சரி, தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதர தகுதிகள் அப்படின்ட்டு அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் அப்ளிகண்ட்டை வந்து ஊத்துக்குழி வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி அப்படின்னு சொல்கிற ஒரு வட்டம். ஓகேங்களா. அந்த வட்டத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்க வேணும். நெக்ஸ்ட்டு, தேர்வு செய்யப்படுவரின் நடத்தை குறித்து முந்தைய குற்ற பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும். ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் போய் சைன் வாங்கிட்டு வரணும். அடிப்படை விதி 10. ஓகேங்களா. அதுபடி உங்களுக்கு உடற்தகுதி சான்றிதழ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அதுதான் வந்து அவங்க கண்டிஷனாக வச்சுருக்காங்க. வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் மினிமமாக குறைந்தபட்சம் 21 வயது வந்து இருக்கணும். அண்ட் அதிகபட்சம் வந்து கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு. எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், முஸ்லீம், ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 37 வயது. ஓகேங்களா. அந்த எந்த டேட் படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். அண்ட் கீழே சொல்லியிருக்கிற கம்யூனிட்டி வைஸ் எந்த ஏஜோ அந்த ஏஜுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும். சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்ச வயதுறவு 10 ஆண்டுகள் கூடுதலாக அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கவலைப்படாதீங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ், அதாவது முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில ஸ்பெஷல் கேசஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எப்படி வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறது அப்படின்னா https.tirupur.nic இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி அப்ளை பண்ணுறன்ட்டு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ ரீசெண்டாக பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே எல்லாமே உங்களுடைய பெயர், ஓகேங்களா, தமிழில் எழுதிக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ்லேயும் எழுதணும். உங்களுடைய கணவர் பெயர் அல்லது தந்தை பெயர் மென்ஷன் பண்ணிக்கணும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டோடைய அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, வயது, அதாவது முன்னாடி ஒரு டேட் சொல்லியிருப்பீங்க, அந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அங்கே நீங்கள் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஜெண்டர், ஆணா பெண்ணா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜாதி மற்றும் உட்பிரிவு ஜாதி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அதோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்துட்டு பின்னாடி அட்டாச் பண்ணணும். மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஆமாம் அப்படின்னா ஆமான்னு கொடுத்துட்டு அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற விதவியான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு ஆம்னு கொடுக்குறீங்க அப்படின்னா வட்டாட்சியர் சான்று வந்துட்டு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ. வேறு ஏதேனும் சிறப்பு இனத்தில் கவரப்படுவார், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸை பின்னாடி அட்டாச் பண்ணணும். அதாவது முன்னாடியே சொன்னாலே இந்த பிடிஎஃப்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற குக்கிராமத்தோட பெயர் எல்லாமே நான் பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பேன். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஊர், எந்த ஊர் வேணுமோ அந்த ஊரோடைய பெயரை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சொந்த மாவட்டம் எது, அதே மாதிரி நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இருப்பிட வட்டம் எது, மேலே வந்துட்டு இருப்பிட மாவட்டம், இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அண்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்டு இருப்பிட வட்டம், எந்த வட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, இருப்பிட கிராமம், எந்த கிராமம்ல இருக்கீங்க, மொபைல் நம்பர் வேலிடான்னு பார்த்துக்கோங்க, ஆதார் எண்ணு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்துட்டு கொடுக்கணும். கல்வி தகுதி மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பயப்பட தேவையில்லை. ஓட்டுநர் திறன் விவரங்கள், அதாவது மிதிவண்டி ஓட்டுற திறன் இருந்தால் தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்போ வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்டு மோட்டார் வெஹிக்கல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அந்த வண்டியோடைய லைசன்ஸ் வச்சுருப்பீங்களா, அந்த லைசன்ஸ் நம்பரும் கேட்டிருக்காங்க. அந்த லைசன்ஸோட வேலிடிட்டி டேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து செக் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாள், இடம், உங்களுடைய சைன் இங்கே போட்டுட்டு இது யாருக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா வட்டாட்சியர் வட்டம் திருப்பூர் மாவட்டத்துக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.